கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இம்மாத வாக்கு தத்தம் மல்கியா 3:10. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். அன்பானவர்களை கர்த்தர் சொல்லுகிறார், என்னை சோதித்து பாருங்கள். எதனாலே கர்த்தரை சோதிக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய தசம பாகங்களை கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய கைகளின் பிரயாசங்களை வருமானத்திலே 1/10 நாம் தசம பாகமாக கர்த்தருக்கு செலுத்தும் பொழுது அதிலே தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே 2 கொரிந்தியர் 9:7 உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம் தேவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே தசம பாகங்களை உற்சாகமாகவும் உண்மையுள்ளவர்களாகவும் நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்களிலே கர்த்தர் பரிபூரணத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வசன வார்த்தைகளின்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன்.